எங்க காவேரிக்கு வெண்ணிலா இருக்கிற இடம் தெரியுது. அதுக்கப்புறம் வெண்ணிலா போய் இவங்க தான் கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து இங்க வச்சதுக்கப்புறம் இங்க விஜய் வந்து, "எதுக்கு இப்ப தேவையில்லாத வேலை? இவ எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தா? இவ போனவளாவே இருந்திருக்கலாம். எதுக்கு இப்ப தேவையில்லாம அந்த காவேரி இப்படிலாம் பண்றான்னு?" சொல்லிட்டு எங்க விஜய் நினைக்கிறாரு. ஆனா அவரால வெளியில எதுவுமே சொல்ல முடியல. என்னதான் இருந்தாலும் வெண்ணிலா வந்து இவரோட முன்னாள் காதலினால இப்படி ஒரு நோயினால இருக்கா. நம்ம எப்படி சொல்றது? இவளுக்கு தான் பழசுலாம் எதுவுமே ஞாபகம் இல்லையே. காவேரி சொன்ன மாரி இவளுக்கு எல்லாமே வந்து சரியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கடவுள்கிட்டயும் விஜய் வேண்டிக்கிறாரு. இங்க ஒரு பக்கம் பாட்டியும் தாத்தாவும் காவேரி ஏன் தான் இப்படிலாம் பண்றாளோ, வெண்ணிலா போனவளாவே இருந்திருக்கலாம். இப்பதான் என்னோட பேரனோட வாழ்க்கையில எல்லாமே நல்லது நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்துல இவளே அவ வாழ்க்கைக்கு இப்படி தீ எடுத்து வச்சுக்கிற மாதிரி இப்ப அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து இப்ப இங்க வச்சுட்டு இருக்காளே, ஏங்க அவ பண்றா? நம்ம சொல்றதையுமே அவ புரிஞ்சுக்கிற மாட்டாளா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே நம்ம காவேரியை தான் திட்டிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல இந்த வெண்ணிலாவுக்கு ஒண்ணுமே ஞாபகம் வரல. கொஞ்சம் கொஞ்சமா காவேரியும் விஜயை பத்தி எல்லாமே சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த நான் போற இன்னும் ஒரு 4-5 மாசத்துக்குள்ள விஜயோட வெண்ணிலாவை சேர்த்து வச்சிடணுங்கிற பெரிய தியாகி மாதிரி ஒரு நல்லெண்ணத்தை வச்சுட்டு இங்க எல்லா முயற்சியுமே எடுத்துட்டு இருக்க இங்க விஜய்க்கு துளியளவு கூட விருப்பம் இல்லை வெண்ணிலாவை திரும்ப கல்யாணம் பண்றதுக்கு. இங்க காவேரியை தான் இந்த விஜய் வந்து மனசு ஃபுல்லா நினைச்சிட்டு உருகிட்டு இருக்காரு. எப்படி இவகிட்ட சொல்றது? எனக்கு இப்ப வெண்ணிலா என் மனசுலயே இல்லை, நீ தான் நிறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இங்க வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம விஜய் மேல உள்ள காதல் வந்து அவங்களுக்கு ஞாபகம் இல்லாம போகலாம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பழசு ஞாபகம் இல்லைனாலும் வர வர விஜய் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. விஜய் வந்து வெண்ணிலா பாவம் சொல்லிட்டு வெண்ணிலாவுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து செய்யும்போது இவங்க வெண்ணிலா என்ன பண்றாங்கன்னா, பழைய காதல் ஞாபகம் இல்லைனாலும் புதுசா நம்ம விஜயை வந்து விரும்ப ஆரம்பிச்சிடுறாங்க. வெண்ணிலா ரொம்பவுமே வந்து விஜய் பின்னாடியே அப்படியே திரிய ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க காவேரியை பார்க்குறாங்க. காவேரி பின்னாடியே தான் நம்ம விஜய் திரியிற மாதிரி இவங்களுக்கு தோணவே இங்க காவேரிட்ட போய் பேசுறாங்க. நீங்க இருக்கிற வரை அவரு உங்களையே தான் இது பண்ணிட்டு இருப்பாரு. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எனக்கு தெரியும் தான். ஆனா நீங்க தானே சொன்னீங்க எங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடுறீங்கன்னு. இப்போ எனக்கு விஜயை ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் விஜய் கூட என் வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கிறேன். நீங்க இங்கேருந்து போனாதான் அவங்க என்னோட சேர்ந்து வாழுவாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல, அப்பதான் தாத்தாவும் பாட்டியும் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு இங்க தெரியாம காவேரிட்ட போய் சொல்ல, காவேரிக்கு தூக்கி வாரி போட்டுருது. இங்க இன்னும் 4 மாசம் கூட முடியல. இன்னும் நம்ம இங்க அக்ரிமெண்ட் முடியறதுக்கு 2 மாசம் இருக்கும்போதே இந்த பொண்ணு நம்மளை இப்படி வந்து சொல்லுதே. அந்த பொண்ணு சொல்றதும் கரெக்ட் தான். இப்போ வர வர விஜய் வந்து நம்மளையே தான் யோசிச்சுட்டு இருக்க மாதிரியும் தெரியுது. ஓவரா நம்ம மேலதான் அக்கறை எடுத்துக்கிறாரு. வெண்ணிலாவை கண்டுக்கிறாம தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பொண்ணும் இப்பதான் வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு பழைய ஞாபகம் திரும்பி வரலைனாலும் ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கும்போது நம்ம தடங்களா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு இந்த விஜய் வந்து இப்படி அந்த பழைய ஹவுஸ்ல இருக்கும்போது இப்படி அழுதுட்டு காவேரி மடியில் படுத்துட்டு வெண்ணிலாவோட நான் ஒரு நாளாவது வாழ்ந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அழுவாரு. அதையெல்லாம் காவேரி நினச்சி பார்க்குறாங்க. விஜய்க்கு நம்ம நல்லது செய்யணும்னா நம்ம இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இருந்தாலும் காவேரிக்கு விஜய் மேலே ஒரு பாசம் இருக்கத்தான் செய்யுது. அது காதலும் கூட தான். ஆனால் இருந்தாலும் விஜய் வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே நம்மளுக்கு. நம்ம என்றைக்கும் போக போகிற ஆள் தானே. சீக்கிரமே நம்ம போனால் தான் என்ன அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க. அதே போல் இங்கே வெண்ணிலாவை விஜய்கிட்ட ஒப்படைச்சிட்டு விஜய்கிட்ட தனியாக பேசுகிறாங்க. நான் நாளைக்கு கிளம்பலான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இன்னும் அக்ரிமெண்ட் கூட முடியலை, என்ன அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சொல்கிறேன்னு இங்கே விஜய் சொல்ல, அதெல்லாம் நீ போக வேணாம், நீ போனீன்னா என்னால் இருக்க முடியாதுங்கிற மாதிரி அவரும் எவ்வளவோ ஓப்பனாக சொல்கிறாரு. நீ கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? உனக்கு பிடிக்கலையா இங்கே இருக்கன்னு கேட்க, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் வெண்ணிலா வந்து இங்கே இருக்கணும்னா உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் ஆகணும்னா நான் போய் தானே ஆகணும். நான் எத்தனை நாளைக்கு இங்கேயே இருக்கிறது பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்ல, இங்கே விஜய்க்கு அழுக தாங்க முடியலை. இவகிட்ட என்னென்னு நம்ம சொல்லி புரிய வைக்கிறது? எனக்கு இப்போ நீ தான் வேணும், எனக்கு வெண்ணிலா தேவையில்லைன்னு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. இங்கே காலையில் விடியுது. காவேரி பேக்கும் கைமா அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா வீட்டில் எல்லாரும் எதுக்குடி பண்ணி வந்திருக்க, என்னடி பேக் எடுத்துகிட்டு வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டதுக்கு, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, நான் இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே இங்கே அம்மா பாட்டி எல்லாருக்கும் அதிர்ச்சி தாங்க முடியல. என்னடி சொல்கிற, இங்கே தான் இருக்க போறியா, என்ன சொல்கிற, உனக்கு மாப்பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு இங்கே சாரதா கேட்க, ஆமாம்மா எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் பிரச்சனை, நான் இனிமேல் அவரோட வாழ போகிறதில்லன்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே காலையில் எந்திரிச்சு பார்க்குற விஜய்க்கு ஒரே அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே காவேரியை
காவேரியை காணோம். வெண்ணிலா தான் காஃபி போட்டு கொண்டுட்டு வர்றாங்க. வெண்ணிலாவோட முகத்த பார்த்துட்டு இங்க விஜய்க்கு சுத்தமா பிடிக்கல. இங்க காஃபிய வாங்கி கீழ வச்சுட்டு, "எங்க காவேரி?" அப்படின்னு கேட்க, அவங்க காலையிலேயே கிளம்பிட்டாங்க. அவங்க இனிமே வரமாட்டாங்கன்னு அவ்வளோ தைரியமா சொல்ல, "வரமாட்டாளா? என்கிட்ட எதுவுமே சொல்லல." "ஓ! நைட் சொன்னாளே அதுதானா? சரி, சரி." அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. எங்க தாத்தா வந்து, "என்னப்பா விஜய் என்ன ஆச்சுன்னு?" கேட்க, மேடம் வந்து கிளம்பிட்டாங்களாம் தாத்தா. இந்த மாதிரி நைட் என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா, "நீ வெண்ணிலாவோட தான் சேர்ந்து வாழணும்." அப்படி இப்படின்னு. நான் எவ்வளவோ சொன்னேன் கேட்காம, இன்னைக்கு காலையில கிளம்பி போயிருக்கா பார்த்தீங்களா? அவளுக்கு ரொம்பவே திமிரு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா கிட்ட சொல்ல, எங்க தாத்தாவும் யோசனை பண்றாரு. இன்னும் அக்ரிமெண்ட் முடிய கூட 2 மாசம் இருக்கும்போது இந்த பொண்ணு எதுக்கு இந்த வேலை பார்த்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அப்பவே நினைச்சேன் வெண்ணிலாவ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரும்போதே இந்த மாதிரிலாம் நடக்கும்னு. சரி இந்த பொண்ணு முடியாத பொண்ணா இருக்கு. எதுக்கு தேவையில்லாம இது பண்ணுன்னு தான் நான் சொல்லல விஜய். இப்ப என்ன செய்யலான்னு இருக்க நீ? இந்த வெண்ணிலாவ கல்யாணம் பண்ணிக்கிறலாங்கிற ஐடியால தான் இருக்கியான்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு வாய்ப்பே இல்ல தாத்தா. என்னோட வாழ்க்கை இனிமே காவேரி கூட தான். இனிமே நான் எப்பவுமே வெண்ணிலா பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அவளுக்கு முடியாதனால தான் நான் அவள பாவப்பட்டு இங்க வச்சிருந்தேன். இனிமே அது முடியாது தாத்தா. நான் கல்யாணம் பண்ணது ஒரு பொண்ண தான். அவளோட தான் நான் கடைசி வரை இருப்பேன். அவ என் கூட வந்து வாழலைனாலும் பரவால்ல. அவள நினைச்சுட்டே நான் அந்த வீட்லயே இருந்துர்றேன் தாத்தா. இதுக்கு மேல அவள்ட்ட போய் நான் கெஞ்சுறாப்புல இல்லைன்னு சொல்ல, எங்க தாத்தாவும் அப்படிலாம் நீ எடுக்கக்கூடாது. நீ போய் அவகிட்ட போய் கெஞ்சினா தான் அவ நினைப்பா. நம்ம மேல இவ்வளோ பாசமா இருக்காரு. நம்ம போவோம்னு. நீ இப்படியே வீட்ல இருந்தீன்னா, அவளுக்கு உன் மனசுல உள்ளது என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட்டு உன் மனசுல உள்ளத அவகிட்ட ஓப்பனா நீ சொல்லியிருக்கியா? சொல்லு விஜய். ஏதாவது நீ சொல்லியிருக்கியான்னு கேட்க, "இல்ல தாத்தா. என் மேலயும் தப்பு தான். நான் இதுவரை அவகிட்ட எதுவுமே சொன்னதில்லன்னு" சொல்ல, "அப்ப இப்படி நீயும் சொல்லாம, அவளும் சொல்லாம இருந்தா, அப்ப எப்படி தெரியும் ஒருத்தர் ஒருத்தர் மேல இவ்வளோ அன்பு வச்சிருக்கீங்கன்னு?" சொல்ல, உடனே இங்க விஜயும் யோசிக்கிறாங்க. இங்க வெண்ணிலா பார்க்குறாங்க. என்ன அவங்க தான் போயிட்டாங்கல்ல, மறுபடியும் எதுக்கு இவர் சோகமாவே இருக்காரு அப்படின்னு பக்கத்துல பக்கத்துல போய் பேச பார்க்குறாங்க. இங்க விஜய்க்கு காவேரி ஞாபகம் மட்டும் தான் ஓடுது. இந்த ரூம் ஃபுல்லா காவேரி தான் நிறைஞ்சிருக்கிற மாதிரி விஜய்க்கு தோணுது. இப்ப எதுக்கு இவ இப்படி போனா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டு இருக்காரு. இங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாரும் காவேரிய போட்டு திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. அந்த தம்பி நல்ல தம்பி தான். இப்ப என்ன காரணத்துக்காக நீ பேகும் கையுமா வீட்டுக்கு வந்திருக்க? முதல்ல கிளம்பி போ. இப்படி ஒரு குடும்பம் உனக்கு கிடைச்சதுக்கு நீ குடுத்து வச்சிருக்கணும். இப்படி ஒரு தாத்தா, பாட்டி, இப்படி ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சதுக்கு குடுத்து வச்சிருக்கணும். நீ தான் ஏதோ பண்ணியிருக்க. அந்த தம்பிய என்ன சொன்ன? அதனால ஏதாவது திட்டியிருப்பாங்க. அதனால கோவத்துல வந்து இங்க இருக்கிறியா? அப்படின்னு கேட்க, இல்லம்மா உனக்கு இத பத்தி தெரியாது. நீ விடு. நான் இனிமே இங்க தான் இருக்க போறேன். ஏம்மா? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அந்த வீட்ல தானே இருந்தேன். இப்போ மட்டும் என்னை எதுக்கு இந்த வீட்ல வச்சிருக்க மாட்ற? வந்து கொஞ்ச நேரம் ஆகல. அதுக்குள்ள 1008 கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்ல, இதுக்கு முன்னாடிலாம் நீ கொஞ்ச நேரம் வந்து நம்ம வீட்ல இருந்தது இல்லையா? அப்பயெல்லாம் உன்னைய நான் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ நீ பேகும் கையுமா வரவும் தானே கேட்குறேன். இப்போ என்ன விஷயம்? என்னாச்சு? என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்க, இங்க யமுனா, நர்மதா எல்லாரும், "மாமா நல்லவர் தான். நீ ஏதாவது வாய் அடிச்சிருப்ப." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேச, இங்க கங்காவும் வந்து, "ஏய் சொல்லுடி. என்னன்னு சொல்லு. ஒழுங்கா உண்மைய சொல்லு. கண்டிப்பா விஜய் மேல எந்த தப்புமே இருக்காது. நீ தான் ஏதோ பண்ணியிருக்கேன்னு" சொல்ல, எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன விஜய் மேல தப்பு இருக்காது, தப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இத்தனை வருஷமா பார்த்த என்ன என் மேல தப்பு இருக்கு. ஆனா அவர் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் அவர பத்தி என்ன தெரியும்? அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க எல்லாரும் ஷாக் ஆகி போய் பார்க்க, "அ அ எங்களோட கல்யாணமே ஃபர்ஸ்ட்டு உண்மையான கல்யாணம் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா அது?" அப்படின்னு சொல்ல, "என்னடி சொல்ற? என்ன உண்மையான கல்யாணம் கிடையாதா? என்ன சொல்றேன்னு சொல்ல, நீ என்ன பொய்க்கு மேல பொய் சொல்லிட்டு இருக்கியா? வர வர உனக்கு ரொம்ப திமிராகி போச்சுன்னு" சொல்லிட்டு எங்க சாரதா ஒரு அடி அடிக்க, "அம்மா என்னைய எதுக்குப்பா அடிச்சிட்டு இருக்க? உனக்கு என்ன தெரியும்? நான் வந்து பொய் சொல்றேன் அப்படித்தானே?" அப்படின்னு சொல்ல, எங்க கங்கா, "நீ என்னடி நினைச்சா உன் வாழ்க்கைய மாத்திக்கிறதுக்கும், நினைச்சா உன் இத இது பண்றதுக்கும் என்ன இது? படத்துல வர்ற கதையா நீ பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "நீ என்ன சினிமாவா எடுத்துட்டு இருக்க? என்னமோ உண்மையான கல்யாணம் இல்லைன்னு சொல்ற. அப்ப என்ன பொய்யான கல்யாணம் 2 பேரும் நடிச்சு பார்த்தீங்களா?" அப்படின்னு கேட்க, "அதுதான் உண்மை. நான் 1 வருஷம் அவரோட நடிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் அந்த மாரி கான்ட்ராக்ட் போட்டு தான் நாங்க கல்யாணம் பண்ணோம். அது இன்னும் 2 மாசம் இருக்கு முடியறதுக்கு. நான் அதுக்கு முன்னாடியே எனக்கு அவர பிடிக்கல. அதனால நான் வந்துட்டேன்னு" சொல்ல, எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுது. "ஏன்டி எதுக்காக இப்படி ஒரு இது அக்ரிமெண்ட்ட நீ போட்ட? யார கேட்டு போட்ட? இது உன் வாழ்க்கையா? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க? இதுக்கு நான் எப்படி அசிங்கமா ஏதாவது சொல்லிற போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு எங்க சாரதா சொன்னத கேட்டுட்டு காவேரி ஓன்னு அழுகுறாங்க. "சொல்லுமா, நல்லா சொல்லு. இது எல்லாம் யாருக்காக நான் பண்ணேன்? இந்தா நிக்கிறாளே இந்த நர்மதா, நர்மதாவோட ஆப்ரேஷனுக்காக தான் பண்ணேன். இந்தா நம்மளுக்கு பணம் இல்லாம, வீடு இல்லாம இருந்தோமே, அதுக்காக தான் நான் பண்ணேன். இந்த மாரி கல்யாணம் எதுக்காக நான் பண்ணேன்? நம்ம அப்பா இருந்திருந்தா உங்களெல்லாம் இப்படி
விட்ற மாட்றாரு. கண்டிப்பா எனக்கும் இப்படி ஒரு கஷ்டம் வந்திருக்காது. நர்மதாவுக்கு ஃபீஸ் கட்டணும். உங்கள சேஃபான ஒரு இடத்துல இருக்க வைக்கணும். எல்லாத்துக்காக தான் நான் பண்ணுனேன். என்னமோ எனக்காக மட்டும் பண்ண மாரி என் மேல பழிய தூக்கி போடுறீங்க அப்படின்னு சொல்ல, இங்க சாரதா ஒரு பக்கம் அந்த காசு விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். குமரன் இப்படி தொலைச்சது எல்லாமே எனக்கு தெரியும். எல்லா விஷயத்தையும் கங்கா என்ட்ட சொல்லிட்டா. ஆனா அது உன் ஃப்ரெண்டு கிட்ட தானே அப்படி காசு வாங்குனேன்னு சொன்னேன். இப்ப என்ன புது கத விட்டுட்டு இருக்கன்னு கேட்க, ஆமா நான் புது கத தான் விடுறேன். நான் இந்த பணத்துக்காக தான் அவர கல்யாணம் பண்ணேன். அந்த அக்ரீமெண்ட் முடிஞ்சிருச்சு. நான் அப்புறம் திரும்பி வந்துட்டேன். இப்ப இந்த வீட்ல நான் இருக்கணுமா? வேணாமா? இல்ல உங்களுக்காக தான் நான் இவ்வளவும் பண்ணியிருக்கேன். இல்ல நான் அந்த வீட்ட விட்டு போறணும்னா, அதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். நான் வீட்ட விட்டு வேணா வெளிய போய்க்கிறேன்னு சொல்லிட்டு சொல்ல, இங்க சாரதா திரும்ப ஒரு அறை குடுக்குறாங்க. குடுத்துட்டு, "இங்க பாரு காவேரி, நீ இருக்கலாம். உன் மனசு இன்னும் ஒரு வாரத்துல மாறும்னு நான் நம்புறேன். நீ இந்த வீட்ல இரு. ஆனா இந்த மாரி கதை சொல்லிட்டு இங்கேயே தங்கலாம் மட்டும் நீ நெனச்சிறாத. இன்னும் ஒரு வாரம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ளாம நீ விஜய் தம்பியோட போய் வாழப் போற வழிய பாரு. வந்துட்டா அந்த கதை, இந்த கதை சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சாரதா சொல்ல உடனே இவங்க அடங்கி போய் ரூம்குள்ள போறாங்க. இங்க சாரதா தாத்தாவையும் பாட்டியும் பார்க்க வீட்டுக்கு வர, "என்னங்கய்யா? என்னதான் நடக்குது? இவ இப்படி வந்து வீட்ல இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியலைன்னு" சொல்ல, இங்க மாடியிலேருந்து இறங்கி வர்ற விஜய், "அது உங்க மருமகன்ட்டயே கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா சொல்ல, "என்ன அவ என்னென்னமோ சொல்றா தம்பி. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல" அப்படின்னு சொல்ல, "அவ சொல்றது எல்லாமே பொய் அத்தை. நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. இது எங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இன்னும் ஒரு 2, 3 நாள்ல நானே அத சரி பண்ணிருவேன். காவேரி இல்லாம என்னால வாழவே முடியாது. நீங்க கவலைப்படாம போங்க. அவ கோவத்துல இருக்கா. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருப்பா. நான் அவள சரி பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது என்னோட பொறுப்பு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கன்னு" சொல்ல, இந்த வெண்ணிலா பக்கத்திலேயே வந்து திரும்ப விஜய் பக்கத்துல உரசிட்டு நிக்கிறாங்க. இத பார்த்துட்டு சாரதாக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. "இந்த பொண்ணு உங்களோட சொந்தக்கார பொண்ணுன்னு தானே சொன்னீங்க. ஆனா இப்படி மாப்பிள்ளை இருக்கிற இடத்துல இந்த பொண்ணு இருக்கிறது சரியில்ல. அங்க ஐயா இத கொஞ்சம் பார்த்துக்கங்க நீங்க. இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வரும்போதே எனக்கு கொஞ்சம் மனசு நெருடலா தான் இருந்துச்சுன்னு" சொல்ல, உடனே எங்க தாத்தா சொல்றாங்க, "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எல்லார் மாரியும் என் பேரன் ஒண்ணும் கீழ்த்தனமானவன்லாம் கிடையாது. அவன் இப்படி சபலப்படக்கூடிய டைப்பும் இல்ல. அவன் வந்து இந்த பொண்ண சொந்தக்கார பொண்ணா தான் பார்க்குறான். நீங்க எதுவும் நினைக்காதீங்கன்னு" சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்க விஜயும், "நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க அத்த. நான் இன்னைக்கு நைட்டு வந்து காவேரிய நான் பார்க்குறேன். நீங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க. இன்னைக்கு மட்டும் நீங்க பார்த்துக்கங்க. நைட்டு வந்து அவகிட்ட நான் பேசி பார்க்குறேன். அவ சின்ன கோவத்துல தான் போயிருக்கா" அப்படின்னு சொல்ல, உடனே எங்க தாத்தாவும், "அங்க வீடுமே சின்னதா இருக்கு. நீங்க வந்து இங்க இன்னைக்கு மட்டும் நீங்க இங்க தங்குனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா விஜயும் அவன் மனசுல உள்ளத அங்க ஓப்பனா சொல்றதுக்கு வசதியா இருக்கும். நீங்க எல்லாரும் இருந்தீங்கன்னா, அங்க வயசு பொண்ணுங்களும் இருக்குதுங்க. 2 பேரும் ஏதாவது அடிச்சுக்கு பிடிச்சுக்குன்னு ஏதாவது பண்ணுனா, அப்புறம் எல்லாரும் யமுனா, நர்மதாலாம் பார்த்துட்டு என்ன நெனப்பாங்க? நீங்க கோச்சுக்கிறலைன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்து நம்ம வீட்ல தங்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா சொல்ல, உடனே சாரதாவும் யோசிச்சுட்டு, "அதுவும் சரிதான். எப்படியும் காவேரி இந்த வீட்டுக்கு வரமாட்டா. மருமகன் வந்து தனியா பேச முடியாது. அங்க வந்தாவது அவரு தனியா பேசுவாரு. அதே நேரத்துல கங்கா, குமரன் எல்லாரும் இருக்கிறதுனால கொஞ்சம் ஏதாவது சங்கடப்படுவாங்க. அதனால நான் எல்லாரையும் கூட்டிட்டு சாயந்தரம் ஒரு 7 மணி போல இங்க வீட்டுக்கு வந்துடுறேன் அங்கய்யா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிட்டு போக, உடனே, "நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அது நான் காவேரிக்கு எப்பவுமே விஜய் தான். விஜய்க்கு எப்பவுமே காவேரி தான். அது யாருனாலயும் பிரிக்க முடியாது. நீங்க தைரியமா போங்கன்னு" சொல்ல, இங்க சாரதா இங்க வந்துட்டு போறத காவேரி பார்க்குறாங்க. "அம்மா எதுக்காக நீ அந்த வீட்டுக்கு போன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, "நான் எதுக்காக போவேன்? உனக்கு என்னடி செய்து? நான் வாடகை பணம் குடுக்குறதுக்காக போனேன். நீயும் இப்ப அந்த வீட்லேருந்து வந்துட்ட. அப்ப நான் தானே போய் குடுக்கணும்" அப்படின்னு சொல்ல, இங்க காவேரி, "முதல்ல அந்த வீட்ட மாத்தணும். இந்த வீடு நம்ம இங்க இருக்கிறதுனால தான் நீ பொசுக்கு பொசுக்குன்னு இனிமே அங்க போயிட்டு வருவ. இந்த வீட்ட மாத்திட்டோம்னா, நீ பாட்டுக்கு எங்கேயோ போய் கிடந்துருவேல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஓ! மேடம் வந்து இப்ப வீட மாத்துறதுலயும் பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களோ? உனக்கு கொழுப்புடி. உன் கையில 4 காசு பார்த்துட்டேல்ல. அதுவுமே அந்த 4 காசு எப்படி வந்துச்சு? அந்த விஜய் தம்பியால வந்தது தானே? உனக்கு எல்லாம் வந்து இப்படி ஆஃபீஸ்ல எங்கேயாவது போய் நீ வேலை பார்த்துருக்கியா? கொடைக்கானல்ல இருக்கும்போது. இப்ப எந்த ஆஃபீஸ்ல வேணாலும் போய் வேலை பார்க்கலாம் அப்படிங்கிற தைரியம் எப்படி வந்துச்சு? அந்த தம்பி நெறையா சொல்லிக் குடுத்ததுனால தானே? இப்ப அந்த ஆஃபீஸ்க்கு போனதுனால தானே நீ இவ்வளவு தைரியமா பேசுற? தனியா வீடு பார்க்குற அளவுக்கு நீ பெரிய இதாயிட்டில்ல. எல்லாத்துக்கும் காரணம் அந்த தம்பி தானே" அப்படின்னு சொல்ல, உடனே இங்க காவேரி, "எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான்னு சொல்லிட்டு இருக்காதம்மா. அவருக்கும் எனக்கும் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே அவர பத்தி எதுவும் பேசாத" அப்படின்னு சொல்ல, "அதையும் நான் பார்க்க தானடி போறேன். உனக்கும் அந்த தம்பிக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா நானும் பார்க்க தான் போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாரதா சொல்றாங்க. இங்க கங்கா, குமரன் எல்லார்ட்டயும் விஷயத்த சொல்ல, உடனே எல்லாருமே ஒத்துக்குறாங்க. "சரிம்மா நம்ம இன்னைக்கு மட்டும் போயி அங்க தூங்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன்.
வேலைக்கு போயிட்டு வர்ற காவேரி நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஒரு 6:30 போல் இங்கே பாத்ரூம்குள்ளே போக இங்கே எல்லாருமே கிளம்பி அங்கே போயிடுறாங்க. தாத்தா வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே விஜய் வந்து நைஸாக வீட்டுக்குள்ளே வர்றவர் இங்கே காவேரி ட்ரெஸ் மாற்றிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு டோரை லாக் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திரும்புகிற காவேரி டக்குன்னு இங்கே ஷால் போடாமல் நிற்கிறாங்க. அவங்க ஷால் எடுத்து டக்குன்னு மேலே போட்டுட்டு, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, எதுக்காக அங்கே வந்தீங்க, அம்மா கங்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, நீ எப்படி கூப்பிட்டாலும் யாரும் இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, யாரும் வரமாட்டாங்களா, எல்லாரும் எங்கே போயிருக்காங்க, முதல்ல நீங்கள் தள்ளுங்க, கதவு திறங்க அப்படின்னு சொல்ல, கதவையெல்லாம் திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதவுக்கு பூட்டும் கொண்டு வந்து உள்ள நாடி அடைச்சி விட்டுறாரு. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் காவேரி அப்படின்னு சொல்ல, பேசுறதுக்கு எதுக்கு இப்படி தாப்பால் போட்டுட்ருக்கீங்க, முதல்ல திறந்து விடுங்கன்னு சொல்ல, திறந்து விட்டா தான் நீ வெளியே போயிடுவீங்க, நீ தான் பிடிவாதமாக இருக்கியே, என் வாழ்க்கையை வந்து பிரகாசப்படுத்தணும், ஒளி ஏற்றணும்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை எங்கள் தலையில் கட்டுறதுக்காக ரெடியாக இருக்கியே, அப்படி இருக்கும்போது நான் பேசுகிறதெல்லாம் உன் காதில் எப்படி விழுகும், அப்படியே விழுந்தாலும் உன்னோட டிசிஷன்லேருந்து நீ மாற போகிறதும் இல்லை, அதனால தான் நான் இன்றைக்கி ஒரு முடிவோடு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, என்ன என்ன முடிவோடு வந்திருக்கீங்க, முதல்ல கதவை திறங்க, அம்மா அம்மா கொஞ்சம் இங்கே வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதவையெல்லாம் தட்ட யாரும் வரமாட்டாங்க. நீ தேவையில்லாமல் கத்தி உன் தொண்டை தண்ணியை வேஸ்ட் பண்ணாத, நான் கொஞ்ச நேரம் உன்கிட்ட பேசிக்கிறேன், அதுக்கு தட்டி காது கொடுத்து கேளுன்னு சொல்ல, இங்கே காவேரி என்ன கேட்கணும், என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே விஜய், என்னைய பற்றி உனக்கு என்ன தெரியும் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்களை பற்றி எனக்கு என்ன தெரியும், இத்தனை நாள் என் கூட இருந்திருக்கேல, என்னைய பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியலை இதுவரை, நான் இன்னுமே வந்து வெண்ணிலாவை தான் காதலிக்கிறேன்னு நீ நினச்சிட்டு இருக்கியா, அந்த லவ்லாம் எப்போயோ போயிடுச்சு காவேரி, எனக்கு எப்போயோ அதையெல்லாம் நான் மறந்துட்டேன், எப்போ அப்படிலாம் மறந்தீங்க, ஏன் திடீர்னு மறந்தீங்க, உங்களோட காதல் அவ்வளோ பெரிய இது அதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுனீங்களே, இப்போ அதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னைய பார்த்தா உனக்கு தெரியலையா, இப்போ எனக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு உனக்கு தெரியலையா காவேரி, அதே மாதிரி எனக்கு உன் கூட கல்யாணம் ஆயிடுச்சு காவேரி அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பொய்யான கல்யாணம் தானே அப்படின்னு சொல்ல, உடனே விஜய், அப்போ பொய்யான கல்யாணம் தானே, இந்த தாலி எதுக்கு நீ இன்னும் கழுத்திலே போட்டிருக்க, அதை முதல்ல கழட்டி கொடுன்னு சொல்லிட்டு தாலியை பிடிக்கிறாரு. முதல்ல கையெடுங்க விஜய், எதுக்கு தேவையில்லாமல் இப்போ என்னோட செயினில் கை வைக்கிறீங்க, முதல்ல கையெடுங்க அப்படின்னு சொல்ல, உனக்கு மட்டும் அந்த தாலியை நீ கழட்டாமல் என்னையே நினச்சிட்டு நீ இருப்ப கடைசி வர, ஆனால் நான் வந்து வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணிக்கிறணும், என் மனசில் இப்போ யார் இருக்கான்னு உனக்கு நல்லா தெரியுமா, தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் எதுக்கு நீ தலையிடுற, நான் வந்து இப்போ என் மனசில் சுத்தமாக எனக்கு வெண்ணிலா கிடையவே கிடையாது காவேரி, என் மனசில் இப்போ இருக்கிறது ஃபுல்லாக நீ தான் காவேரி, ஏன் அது புரிய மாட்டுது உனக்கு, நான் உன்கிட்ட எப்போயோ வந்து இதை மறைமுகமாக சொல்லிட்டேன், என் மனசில் வெண்ணிலா இல்லை நீ தான் இருக்கேன்னு எத்தனையோ தடவை உனக்கு மறைமுகமாக சொல்லியுமே நீ ஏன் நடிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ யாருக்கு நல்லது பண்ணுறதா நினைக்கிற, வெண்ணிலாவுக்கா இல்லை எனக்கா, வெண்ணிலாவுக்கு நல்லது பண்ணுறதா நினைக்கிறியா, அவளுக்கு தான் பழசு எதுவுமே ஞாபகம் இல்லையா, அப்படி இருக்கும்போது அவளை எதுக்கு என் கூட சேர்த்து வைக்கணும்னு நீ நினச்சிட்டு இருக்க, அப்படியே சேர்த்து வச்சாலும் நான் அவளோட வாழுவேன்னு உனக்கு எப்படி தெரியும், என்னை என்ன நினச்சிட்டு இருக்க, அழிச்சிட்டு எழுதுறதுக்கா என் மனசு என்ன பேப்பரும் பேனாவுமா, ஃபஸ்ட்டு வெண்ணிலாவை எழுதிட்டு அவள் இல்லைன்னு சொல்லிட்டு அதை அழிச்சிட்டு காவேரிங்கிற உன்னையை நான் எழுதிட்டேன், இனிமேல் மனசுல இருந்து நீ உயிரோடு இப்படி என் கண்ணு முன்னாடி நிற்கும்போது நான் உன்னைய அழிக்க முடியாதுன்னு சொல்ல, அப்போ நான் உயிரோடு இருக்கும்போது தானே அழிக்க முடியாது, நான் செத்துட்டா நீங்கள் அழிச்சிருவீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டுங்க காவேரி கேட்க, உடனே இங்கே காவேரி கன்னத்தில் பலார்னு விஜய் ஒரு அடி விடுறாரு. அற விடுறத பார்த்துட்டு இங்கே காவேரி கன்னத்தை பிடிச்சிட்டு நிற்க, என்ன காவேரி நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நீ செத்துட்டேன்னா நான் உயிரோடு இருப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ செத்த அடுத்த நிமிஷமே நான் செத்துருவேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே காவேரி அப்படியே கண்ணை முழிச்சு போய் இந்த அளவுக்கு நம்ம மேலே பாசம் வச்சுருப்பாருன்னு நினச்சி கூட பார்க்கலைன்னு சொல்லி நினைக்கிறாங்க. இங்கே இப்படி செத்துருவேன்னு சொன்ன உடனே காவேரி தன்னோட கையெடுத்து விஜயோட வாயில் பொத்த, நான் மட்டும் சாகாமல் உயிரோடு இருக்கணும், ஆனால் நீ வந்து நான் வாழணுங்கிறதுக்காக செத்துருவ அப்படித்தானே அப்படின்னு சொல்ல, இங்கே விஜய் வந்து டக்குன்னு காவேரியை கட்டி பிடிச்சிடுறாரு. என்னால் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போக முடியாது, நான் செத்து போனால் கூட என்னால் தனியாக போக முடியுமான்னு தெரியலை, அவ்வளோக்கு தைரியம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது, உன் கூட சேர்ந்து வாழணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது காவேரி, நீ என்னை விட்டு போயிடாத, நீ என்னை விட்டுட்டு போனேன்னு வைவேன் கண்டிப்பாக நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்ல, இங்கே காவேரி அப்படியே நிற்கிறாங்க. இங்கே கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிற விஜயை என்ன பண்ணணுன்னே தெரியலை. ஒரு கட்டத்தில் காவேரிக்கும் ஃபீலிங்ஸ் அடக்க முடியாமல் விஜயை கட்டி பிடிச்சிடுறாங்க. விஜயை கட்டி பிடிச்சோன்னே இங்கே காவேரியை பார்த்து விஜய் சொல்கிறாரு, இவ்வளோ
அன்பை வச்சுட்டு நீ என்னைய வந்து வெண்ணிலாவோட சேர்த்து வைக்க போகிறதா சொல்லிட்டு இருந்தீல, எல்லாமே பொய் தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னைய உனக்கு ரொம்பவே பிடிக்கும்னு எனக்கும் தெரியும் காவேரின்னு சொல்ல, இங்கே காவேரி திரும்ப இறுக்கமாக விஜயை கட்டிப்பிடிக்க, இங்கே விஜய் காவேரியோட முகத்தில் கன்னத்தை தன்னோட கை ரெண்டையும் வச்சு இங்கே காவேரியோட முகத்தில் கிஸ் பண்ணுறாரு. நெத்தியில் கன்னத்துலேன்னு கிஸ் பண்ண, இங்கே காவேரி அப்படியே தலையை குனிஞ்சு போயிருக்க, இங்கே டக்குன்னு விஜய் டக்குன்னு காவேரியை தூக்கிடுறாரு. காவேரியை தூக்கி எப்படி முன்னாடி வெண்ணிலாவை தூக்கி சுற்றுவாரோ அதே மாதிரி காவேரியை தூக்கி சுற்று சுற்றுன்னு சுற்ற, இங்கே காவேரி சிரிச்சுட்டே அப்படியே சிரிக்கிறாங்க. இங்கே அப்படியே பார்க்குற விஜய் டக்குன்னு காவேரியை உள்ள ரூம்குள்ளே கொண்டு போய் இங்கே பெட்டில் படுக்க வைக்கிறாரு. பெட்டில் படுக்க வச்சோன்னே இங்கே காவேரியோட நெத்தியில் விஜய் கிஸ் பண்ணுறாரு. விஜய் கிஸ் பண்ணவும் இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியலை. இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்ல, "என்ன காவேரி என்ன இதெல்லாம்? நம்மளுக்கு தான் கல்யாணம் தான் ஆயிடுச்சுல, மறுபடியும் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "யாராவது வந்துட போகிறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்கிறாங்க. உடனே இங்கே விஜய், "அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, எல்லாரும் எங்கள் வீட்டில் இருக்காங்கன்னு" சொல்லிட்டு சிரிக்கிறாரு. "ஓ, இது எல்லாருமே வந்து போட்ட பிளான் தானா? இதில் அம்மாவும் சேர்ந்துட்டாங்களா?" அப்படின்னு சொல்ல, "ஆமாம், எல்லாருமே போட்ட பிளான் தான். எனக்கு கண்டிப்பாக தெரியும் உன்னைய நான் சமாதானப்படுத்திடுவேன்னு, அதுக்காக தான் இப்படி பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஓ, எல்லாமே பிளான் பண்ணி பண்ணுறீங்க" அப்படின்னு சொல்ல, "இப்போ எதுக்கு சும்மா பேசிகிட்டு இருக்கேன்னு" திரும்ப விஜய் வந்து காவேரியை கிஸ் பண்ண போகிறாரு. இங்கே விஜயோட வாயில் தன்னோட கையை வைக்கிற காவேரி, "இதெல்லாம் இப்போ வேணாம்" அப்படின்னு, "இதெல்லாம் இப்போ தப்பு" அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன தப்பு? நீ என் பொண்டாட்டி தானே" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, "ஆ, நான் உங்கள் பொண்டாட்டி தான், ஆனால் நம்மளுக்கு முறையாகவே கல்யாணம் நடக்கலையே" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்கிறாரு. முறையாவே கல்யாணம் நடக்கலையேன்னு இங்கே காவேரி சொல்ல, உடனே விஜய் சொல்கிறாரு, "என்ன முறையாவே கல்யாணம் நடக்கலையா? உன் கழுத்தில் மஞ்சக்கயிறு கட்டி தானே நான் கூட்டிகிட்டு வந்தேன், எல்லாம் முறையாக தானே நடந்துச்சு" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் முறையாக தான் நடந்துச்சு. ஆனால் அப்போதைக்கு இது ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம், போலியான கல்யாணம்னு சொல்லிட்டு தானே நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு இப்போ என்ன செய்ய முடியும்? எப்படியோ கல்யாணம் முடிஞ்சிருச்சுல" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் இல்லை, எல்லார் முன்னாடியும் திரும்ப நம்ம வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுக்கிறலான்னு" சொல்லிட்டு விஜயை தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு திரும்ப பெட்டில் உட்கார, "ஓ, திரும்ப எல்லார் முன்னாடியும் கான்ட்ராக்ட் கல்யாணம் இல்லை அப்படிங்கிறத அவங்க மனசில் வச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படிங்கிறத நம்ம 2 பேருமே மனசில் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணலான்னு சொல்கிற, அப்படித்தானே? சரி, அதெல்லாம் இருக்கட்டும், அதை நாளைக்கு பார்த்துக்கிறலாம், தாத்தாட்ட சொல்லி அது 2-3 நாளில் ஏற்பாடு பண்ணிடலாம் இப்போ" அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கட்டிப்பிடிக்க போக, திரும்ப காவேரி, "அதெல்லாம் இல்லை, கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது, 2 நம்ம எல்லார் குடும்பத்து முன்னாடியும் எல்லாரோட ஆசீர்வாதத்தோட முன்னாடியும் திரும்ப நம்ம கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்ல, "ஏய் காவேரி, ஏன்டி இப்படிலாம் படுத்தி எடுக்கிற? சரி, நீ விடிஞ்ச உடனே பேச்சு மாறிட மாட்டியே, திரும்ப வெண்ணிலாவை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் வெண்ணிலா தான் கட்டிக்கிறணும்னு சொல்லிட மாட்டியேன்னு" சொல்ல, உடனே இங்கே காவேரி, "அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு" சொல்ல, "உன்னை நம்ப முடியாது, அதனால தான் அன்னைக்கு நைட்டோட எல்லாத்தையும் முடிச்சுட்டா நீ வந்து காலையில் இப்படிலாம் பேச மாட்டியேன்னு சொல்லிட்டு நான் ஒரு குறிக்கோளோடு வந்தேன், திரும்ப என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, "ஓ, இதுலேயும் பிளான் இருக்கோ? அதெல்லாம் நான் அப்படி சொல்லவே மாட்டேன், காவேரி ஒன்று சொன்னால் அது கரெக்டாக தான் இருக்கும், கண்டிப்பாக அப்படிலாம் மாறவே மாட்டேன், நீங்கள் முதல்ல கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பார்த்துக்கலான்னு. இப்போ கதவை திறக்க போகிறீங்களா, இல்லை நான் இப்போ கதவை உடைக்கட்டுமா? இப்போ உடச்சிருவேன் கண்டிப்பாக" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "ஏய், நானே கதவை திறந்துடுறேன், ஆனால் ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக நான் எதுவும் பண்ணலை, ஆனால் இங்கேயே நம்ம தூங்கலாமா?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் முடியாது, நீங்கள் கதவு திறங்க ஃபஸ்ட்டு" அப்படின்னு சொல்ல, "ஏய் ப்ளீஸ் டி ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை பார்த்து விஜய் கெஞ்ச, உடனே "சரி பரவாயில்ல, ஆனால் உங்கள் கையும் காலையும் வச்சுட்டு சும்மா இருக்கணும் விடியிற வர" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் ஒரே பெட்டில் பக்கத்தில் பக்கத்தில் ஒன்றுமே நடக்காமல் காலையில் விடியிற வர அப்படியே 2 பேரும் கதை பேசிகிட்டே தூங்கி எழுந்திரிக்கிறாங்க.